சுற்றும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா. 19ஆம் நூற்றாண்டில் இறுதியில் தோன்றி 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் மறைந்தவர் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார். அவரை மகா கவி எனவும் புதுமை கவி எனவும் அழைப்பார். 39 ஆண்டுகளே வாழ்ந்தாலும் அவர் புரிந்த சாதனைகளோ பல. மொழி, நாடு, சமுதாயம் பற்றி எழுச்சிமிக பாட்டுகளால் மக்களின் இதயத்தை தொட்டவர். திசையெட்டும் புகழ் கொண்ட எட்டயபுரத்திலே 1882 டிசம்பர் திங்கள் 11ஆம் நாள் சின்னசுவாமிக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். சுப்பையா என செல்லமாய் அழைக்கப்பட்ட சுப்பிரமணியன் மொழியை தன் விழியாக கருதியவர் பாரதியார். நம் அன்னை தமிழுக்கும் அணிகளை பூட்டி மகிழ்ந்தவர் அவர். ஆலிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ் என பாடினார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி பொழினிதாவது எங்கும் காண்போம் என முழங்கினார். பாரத நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதே பாரதியின் உயிர் வேட்கை. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினார். ஜாதி மத வேறுபாடுகள், பெண்ணடிமை போன்றவற்றை தன் பாடல் வரிகளால் எதிர்த்தார். பாரதியாரை போல நாமும் மொழி, நாடு, சமுதாயம் பற்றுணர்வுடன் வாழ்வோம். நன்றி.